வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மோதலை உடனே நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டுமென பிரதமர் மோடி வலியுறுத்தல். பதற்றம் ஏற்பட்டுள்ள நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. சவுதியில் உள்ள அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல். உலக கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் அதிர்வு ஏற்பட வாய்ப்பு. குவைத் அமெரிக்க தூதரகம் அருகே நடத்தப்பட்ட திடீர் தாக்குதலால் பரபரப்பு. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி மீது 22 ஏவுகணைகள் மற்றும் 311 ட்ரோன்களை ஏவி ஈரான் தாக்குதல். பஹ்ரைன் தலைநகர் மனாவில் பிளாஸ்டிக் ஏவுகணைகளை வீசி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் பலி என தகவல். ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 31 பேர் பலி. லெபனான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. ஈரான் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆலோசனை. போர் அச்சம் உள்ள வளைகுடா நாடுகளில் உள்ள தூதரக அதிகாரிகளும் ஆலோசனையில் பங்கேற்பு. இந்தியாவில் ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள், போராட்டங்கள் வெடிக்கக்கூடும் என மாநிலங்களுக்கு உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் தூதரகங்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கவும் மாநிலங்களுக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவு. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லரிஜானி திட்டவட்டம். ஓமன் மூலமாக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முயல்வதாக வெளியான தகவல்களுக்கு மறுப்பு. ஈரானின் நட்பு நாடான லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் ராணுவம் திடீர் தாக்குதல். இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து பதிலடி. ஈரான் மீதான போர் 1 மாதம் நீடிக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான், ஈராக் மற்றும் லெபனானில் அமெரிக்கர்கள் உடனடியாக தாயகம் திரும்புமாறு அமெரிக்கா உத்தரவு. அமெரிக்காவின் F-16 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான். விமானத்தில் இருந்து விமானி பாராசூட் மூலம் தப்பிக்கும் பதைபதைப்பூட்டும் காட்சி. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தால் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1500 புள்ளிகளுக்கு மேல் சரிவு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிஃப்டி 440 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து 24,730 புள்ளிகளில் வர்த்தகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,25,280க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 115 குறைந்து 15,660க்கு விற்பனையாகிறது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தால் பெரும் சரிவுடன் தொடங்கிய இந்திய பங்குச்சந்தை. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேலாகவும், தேசிய பங்குச்சந்தை நிஃப்டி 300 புள்ளிகளுக்கு மேல் சரிவு. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிந்து 1 கிலோ பார் வெள்ளி 3,15,000க்கு விற்பனை. கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 315க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $73 உயர்வு. கச்சா எண்ணெய் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடிவிட்ட போதிலும் இந்தியாவில் தற்போதைக்கு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது. இந்தியாவிடம் தற்போது 10 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசல், எரிவாயு இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தகவல். நீடித்து வரும் போர் காரணமாக துபாய், அபுதாபி உள்ளிட்ட வளைகுடா, சென்னை இடையே 3ஆம் நாளாக விமான சேவை பாதிப்பு. வருகை மற்றும் புறப்பாடு என மொத்தம் 36 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதி. தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி மௌலானா உஸ்மான் முஹைதீன் வாகவி சவுதி மெக்காவில் சிக்கி தவிப்பு. பத்திரமாக மீட்டு தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சகம் தகவல். யார் யாருக்கு தலைமை என தெரியாமலேயே ஒரு கூட்டணி உள்ளதாக பாஜக அதிமுக கூட்டணியை விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக கூட்டணி எண்ணிக்கை அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல, எண்ணத்தால் அமைக்கப்பட்ட கொள்கை கூட்டணி எனவும் பேச்சு. காமெடியும் நேற்று மேடையில் அவங்க பேசும்போது நடந்துச்சு. என்னன்னா, பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்றார். அவரை மேடையில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார். யாருக்கு தலைமைன்னு தெரியாம இவங்க இப்படி ஒரு கூட்டணி இருக்கு. அதனால்தான் நான் என்னோட பிரச்சாரத்தை தொடங்கினப்போ இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு தெளிவாக சொன்னேன். சொல்ல சாதனைகள் இல்லாததால் பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார் பிரதமர் மோடி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பாஜக ஆளும் மாநிலங்களில் தமிழகத்தை போன்று வளர்ச்சி காட்ட முடியுமா எனவும் பிரதமர் மோடிக்கு கேள்வி. இந்தியா முழுக்க பாஜக ஆளுகிற மாநிலங்களில், அதாவது டபுள் இன்ஜின் அவங்க சொல்கிற டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்களில் இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டிட முடியுமா? முடியவே முடியாது. பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் தேர்தல் நேரத்தில் பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார். பாஜகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தேசிய பாஜக தலைவரை சந்திக்க உள்ளதாக தகவல். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை. பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று மக்களிடம் பரிந்துரைகளை கேட்ட நிலையில் ஆலோசனை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. தேர்தலில் போட்டியிடுவதற்கான 20 தொகுதிகளின் விருப்பப் பட்டியலை திமுகவிடம் வழங்கியிருப்பதாக தகவல். தொகுதிக்காக பேரம் பேசும் கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. திமுகவோடு ஒரு பேரம் பேசுகிற கட்சியாக இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அது தமிழ்நாட்டுக்கான வெற்றி, தமிழக மக்களுக்கான வெற்றி, சமூக நீதி அரசியலுக்கான வெற்றி என்கிற அந்த புரிதலோடு எங்களுக்கான அதிகார பகிர்வு குறித்து
திமுக கூட்டணியில் புதுச்சேரியிலும் போட்டியிட தொகுதிகளை கேட்டிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. அதிகார பகிர்வு தொடர்பாக பேசியிருப்பதாகவும் விளக்கம். பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து எதுவும் நாங்கள் பேசவில்லை. எங்களுக்கான அதிகார பகிர்வு என்பது எங்கள் வலிமைக்கு ஏற்ப அமைய வேண்டும், எங்கள் பங்களிப்புக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எத்தனை தொகுதிகள் என்பது குறித்தும் திமுக குழுவுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். காரைக்கால் அருகே கண்ணாப்பூர் கிராமத்தில் வீடு வீடாக வாக்கு சேகரித்த புதுச்சேரி எம்எல்ஏ GNS ராஜசேகரன். பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டத்தோடு வீர வரவேற்பளித்த பொதுமக்கள். சென்னையில் 1261 கோடி ரூபாய் மதிப்பில் 5367 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 1984 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அடிக்கல் நாட்டி பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு ஆணைகளையும் வழங்கினார். தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ஆர்வமுடன் எழுதிய மாணவ மாணவிகள். முறைகேடு நடைபெறாத வண்ணம் தேர்வு மையங்களில் பறக்கும் படையினர் சோதனை. கோவில்பட்டி அருகே தீக்குச்சி குடோனில் பயங்கர தீ விபத்து. ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 2 தொழிலாளர்கள் தீ காயங்களுடன் மீட்பு. நாகையில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற அகத்தீஸ்வரர் கோவில் தேரோட்டம். போதிய முன்னேற்பாடுகள் இல்லாததால் தேர் மின்கம்பத்தில் சிக்கியதால் பக்தர்கள் வேதனை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.